ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரமில்லை. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா நித்யாமனன் நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தில் டேரக்டர்னா கிருத்திகா உதயநிதி அவங்க தான் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. படத்துக்கான ஐஎன் ரிப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதனால் இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா டாக்கு மகாராஜ். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நந்தமுறை பாலகிருஷ்ணன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ஊர்வசி ராவுட்டர் நடிச்சிருக்காங்க. பாபி தியோல் மற்றும் சில பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா பாபி கோலி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதனால் இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க. தமிழ் டப்பிங்லேயும் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பல்லான். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சுந்தர் சி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா டன்யா கபூர் நடிச்சிருக்காங்க. ஹெபா பட்டேல் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட டேரக்டர்னா மணி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ஓவர்சீஸ் ஓடிடி ரைட்ஸ் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா 10 கோட்டா தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா மணிகண்டன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா சன்வி மெகனா நடிச்சிருக்காங்க. குரு சோமசுந்தரம் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா ஃபேமிலி மூவி. படத்தில் டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வர் காளிசாமி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 5க்கு 3.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதனால் இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ZEE5ல பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் லாஸ்ட் வீக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் அந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.